Hi all, good evening. 9th standard Englishல grammar பகுதியில prepositions வந்து earlier நம்ம பார்த்தோம். இன்னி கிளாஸ்ல prepositional verbs வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி prepositions ஓட குட்டி recap நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த prepositions, prepositional verbs இது வந்து நம்ம இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் 12, 13, 14, 15 இதுல வந்து சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து prepositions அத வந்து ரிவைஸ் பண்ணிட்டு prepositional verbs அத வந்து பார்க்கலாம். Preposition prepositions வந்து sixth part of speech. Noun, pronoun, verb, adverb, adjective, preposition, conjunction, interjection அது மாதிரில sixth part of speech தான் preposition. prepositionனா என்ன? What is preposition? Is a word that is placed before noun or pronoun. Is a word that is placed before noun or pronoun to show a relationship with the other words in a sentence. It shows relationship to other words. Is a word that is placed before noun or pronoun and it shows relationship to other words. இதுதான் preposition ஓட meaning. நான் ஒரு few seconds wait பண்றேன், எழுதிக்கோங்க. முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு 6th part of speech. இது என்ன பண்றது, ஒரு நவுனோ ஒரு ப்ரோனவுனுக்கு முன்னாடி இந்த வார்த்தை வந்து உபயோகிக்கப்படுறது. அது உபயோகிக்கிறதுனால மற்ற வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிற மற்ற வேர்ட்ஸோட அதோட ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத தெரிவிக்கிறது. அதுதான் preposition. ரைட் தானே? For example, சின்னதா ஒரு டேபிள் வரைஞ்சிருக்கேன். இந்த டேபிள் கீழே என்னது இது? கேட். இத பார்த்தோன்னே நமக்கு என்ன சொல்ல தோணுது? The cat எங்க இருக்கு? டேபிள் கடியில இருக்கு, ரைட்டா? The cat is under the table. இந்த பூனை எங்க இருக்குங்கிறத
இந்த வார்த்தை அண்டர்ங்கிற வார்த்தை தான் where is the cat is under the table, right? So in the word under இதுதான் preposition, இதுதான் it is placed before noun. இங்க catங்கிற word noun, it is placed before noun and it shows relationship with the other words in the sentence. இந்த டேபிளுக்கும் இந்த கேட்டுக்கும் இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இந்த அண்டர்ங்கிற வார்த்தை அது வந்து விவரிக்கிறது. அண்டர், UNDER, அண்டர். ஓகே, அண்டர் இஸ் தி preposition which is used over here. அண்டர்ங்கிற preposition தான் இங்க நம்ம உபயோகிச்சிருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பூனைய டேபிள் கீழே இருக்கா போல காமிச்சு உங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன். இங்கேயே வந்து ஒரு புக் இருக்கு அப்படின்னா the book is on the table, on அதுதான் preposition இல்லையா? on, the book is on the table. book எங்க இருக்கு? it is on the table. book, where is the book? the book is on the table. So on is the preposition. okay, preposition ஓட டைம்ஸ் எப்படி சொன்னோம்? based on எப்போ நடந்தது, when it happened னா preposition based on time. எந்த டைரக்ஷன்ல, எந்த திசையில போறது, ஒரு மூவ்மெண்ட்டை குறிக்கிறது அப்படின்னா preposition of movement. எங்க நடக்குது, where it happened, எப்போ அப்படிங்கிறதுக்கு when, எப்போ நடந்தது, based on time இல்லையா? இல்லாட்டி இப்ப இந்த பூனை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னோமா, under, above, on. so types. types are preposition, எப்போ, I was studying in the morning. எப்போ படிச்சிருந்த, in the morning. இன்னுங்கிறது தான் preposition. it answers the question when இல்லையா? it answers the question when. இல்ல என்ன மாதிரி preposition words வருது preposition on timeல? in, on, at, before. the preposition of time. அடுத்தது நம்ம எப்படி உபயோகிக்கிறோமோ அந்த வார்த்தை அதை பொறுத்து preposition சொல்லப்படுறது. of movement, எந்த திசை, டைரக்ஷன், அந்த மாதிரி சொல்றத preposition of movement ன்னு சொல்றோம். to, into, off, from. the train the train started from Chennai. he jumped into the swimming pool. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோமா? so movement, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது இல்லையா? so we are using the preposition of movement like to, into, off, from. he went to London last week. அப்படி சொல்லலாமா? so here the preposition used is to. preposition of place, எங்க, PREP ன்னு எழுதியிருப்பேன். இப்படின்னா preposition
ஸ்பேஸ் இல்லாதனால எங்க, வேர், இன், ஆன், அந்தந்த சென்டென்ஸுக்கு பொறுத்து whether it denotes movement or time, place, அதுக்கு பொறுத்து நம்ம prepositions வந்து உபயோகிக்கிறோம். Between, behind, he was standing behind the door. அந்த எக்ஸாம்பிள் cat எங்க இருந்தது, it was under the table இல்லையா? So we use the preposition under. It denoted the place where the cat was. அந்த cat எங்க இருந்ததுங்கிறத குறிச்சுது இல்லையா? So these are the types of preposition which we saw. Preposition of time, preposition of movement, preposition of place. இதெல்லாம் நம்ம earlier class நிறைய examples ஓட பார்த்திருப்போம். இன்னைக்கு prepositions, prepositional verbs அத பார்க்க போறோம். Prepositional verbs வந்து நம்ம பார்க்க போறோம். A prepositional verb combine some verbs and they are usually followed by prepositions before the object of the verb. Verbs are usually எங்க பிளேஸ் ஆகுது, before the object. ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளுக்கு முன்னாடி பிளேஸ் ஆகுது. For the object of the verb. இதுதான் prepositional verbs ஓட meaning or definition. These are some verbs which are usually followed by prepositions before the object of the verb. ஒரு verb ஓட ஒரு prepositionும் இணைஞ்சு வருது. verb ஓட ஈஸியா ஞாபகம், preposition எங்க வருது, it comes before the object of the verb. Before the object of the verb. Verb plus preposition that comes before the object of the verb. It is called prepositional verb. ஒரு verb, ஒரு preposition, ஒரு பொருளுக்கு முன்னாடி இது சேர்ந்து இணைஞ்சுதான் இருக்கும். இந்த மாதிரி வரத prepositional verbs அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த டூங்கிற preposition இருக்குன்னா இதுக்கு முன்னாடி ஒரு verb எப்படி வரும், prepositional verb என்னெல்லாம் பார்க்கலாங்கிறத believe in, involve in. இன்வால்வ்ங்கிறது ஒரு verb, அதோட இந்த preposition இந்த in ஓட வேற என்ன வார்த்தைகள் வரலாம், participate in. Sheila participated in dance competition. Participate in. Result in.
the cyclone resulted in severe rainfall அப்படின்னு சொல்லலாமா? அதனால அவுட்கம் என்ன? அதுதான் ரிசல்ட் இன். இன்னங்கிற ப்ரெபோசிஷனுக்கு prepositional verbs என்ன வருங்கிறத பார்த்தோம். இது மாதிரி accord, result in, participate in, involve in, believe in, absorb in. To இந்த preposition பார்க்கலாம். Adapt to. He had to adapt to the he had to get adapted to the new situation. அவனை தன்னைத்தானே அந்த சூழ்நிலைக்கு ஏத்துக்கிற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதோ அதை ஏத்துக்கிறதுக்கு அதுக்கு தகுந்தா போல நடந்துக்கிறதுக்கு. ஸோ அடாப்ட் டு, அக்ரி டு. She agreed to the terms and condition. ஒத்துண்டா. happen to, lead to. இது மாதிரி நிறைய வரலாம். So next, for. Apologize for. She apologized for the mistake committed by her. Apply for. He had applied for 3 days leave. Raja asked for pocket money. Pay for. Ask for, pay for, apply for, apologize for. So verb is accompanied with a preposition. ஒரு வேர்போட ஒரு ப்ரெப்போசிஷன் இணைஞ்சு வந்திருக்கு. இது வந்து கண்டிப்பாக ஒரு நவுனோ ஒரு ப்ரோனவுனுக்கு முன்னாடி பிளேஸ் ஆயிருக்கும். And they are usually followed by the preposition before the object of the verb. ஒரு சென்டென்ஸ்ல noun or pronoun இருக்கும், but they are placed before the object of the verb. அதுதான் definition of prepositional verbs சொல்றது. Up, bring up. Grow up. இதெல்லாம் சொல்லலாம். நான் எழுதுறதையும் நீங்களும் எழுதிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இன்னும் சில வேர்ட்ஸ் preposition அதுக்கு முன்னாடி இருக்கிற verbs வந்து பார்க்கலாம். prepositional verbs எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். From. Graduate from. She graduated from so and so university அப்படின்னு சொல்றோமா? ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி பேருக்கு முன்னாடி. Prevent from. Protect from. Suffer from. He was suffering from fever. இது fromங்கிற prepositionக்கு முன்னாடி இருக்கிற verbs, prepositional verb form பார்த்தோம். About. Argue about. Ask about.
care about. Kindly forget about the past. தயவு செஞ்சு பழசனெல்லாம் மறந்துருங்க, நடந்ததெல்லாம். Think about. Think about it again அப்படின்னு சொல்லுவோம்ல, திருப்பி அதை பத்தி யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லுறது. ஸோ அபவுட்ங்கிற ப்ரெப்போசிஷனுக்கு முன்னாடி என்ன வேர்ட்ஸ் வருதுன்னு பார்த்தோம். வித், charged with. He was charged with heavy penalty. ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி ஒரு ரோட்ல சிக்னலை மிஸ் பண்ணிட்டோம்னா அப்ப என்ன சொல்லுவாங்க? சார்ஜ் வித். கம்பேர் வித். Don't compare with others. Comply with. The students have to comply with rules and regulations of the college. Discuss with. Along with. She went to temple along with her mother. இதெல்லாம் சில prepositions. அதுக்கு முன்னாடி இருக்கிற verbs which becomes prepositional verbs. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் புக்ல சில வேர்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேர்ட்ஸ்க்கு என்ன மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பேஜ் நம்பர் 15, டி சப்டிவிஷன், பேஜ் 15. இதுல இந்த வேர்ட்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பெனிஃபிட் ஃப்ரம். The benefit from trees is immense. மரங்களால கிடைக்கப்படுற பயன்கள் மிக அதிகம். The benefit from trees is immense. People doing yoga benefit from increased feeling of well-being. யோகாவை யார் தொடர்ந்து பண்றாங்களோ நல்ல உடம்பு அவங்களால பார்க்க முடியும் நாளடைவுல. பெனிஃபிட் ஃப்ரம். the benefit from yoga, people doing yoga benefit from increased feeling of well-being. இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பெனிஃபிட் ஃப்ரம்க்கு. ஓகே, அடுத்த இது போலாம். Benefit from trees is immense. Page 15, D subsection, second word, stand in. The children were asked to stand in a row. இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் எக்ஸசைஸ் பண்றத என்ன சொல்லுவாங்க? நேரா நில்லுங்க, ஒரு ரோல நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? The children were asked to stand in a row. He had to stand in a queue for a very long time to get the tickets booked. He had to stand in a queue for a very long time to get the tickets booked. இது வந்து stand in prepositional verb நம்ம உபயோகிச்சிருக்கிற ரெண்டு சென்டென்ஸா நம்ம பார்த்தோம். stay at. இப்ப ஒரு ஆக்சுவலா நடக்கிற சிச்சுவேஷன், அதுக்காகவே நம்ம உபயோகிக்கிற ஒரு prepositional verb. we will or we will stay at home if it rains. வீட்லயே இருப்போம் மழை பெஞ்சதுன்னா.
You can stay at your house or you can stay at our house. நம்ம வீட்ல தங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? So at that time we are using this prepositional verb. We will stay at home if it rains. This stay at verb prepositional verb யூஸ் பண்றது. Go into. I promise that I won't go into the forest again. நான் எழுத நீங்களும் எழுதி நோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். Go into the forest alone. Go into. இதுதான் prepositional verb. ஒரு சென்டென்ஸா பார்க்கிறோம். Next word பார்க்கலாம். Prepare for. Hope for the best, prepare for the worst. நல்லதே நினைப்போம், ஆனா எந்த ஒரு பாசிபிலிட்டி, ஒரு டஃப் டைம்ஸ்க்கும் நம்மள நாமளே ப்ரிப்பேர் பண்ணிப்போம், தயாரிச்சுப்போம். நம்மள நல்லதே நடக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். அதை தாண்டி ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறத, அதுக்கும் நம்மள நாமளே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். Hope for the best, but prepare for the worst. Hope for the best, but prepare for the worst. Sheila had to prepare for dance competition held by her school. அவளை தன்னை தானே தயாரிச்சுக்கணும். She had to prepare for. அடுத்தது pay for. Let me pay for the lunch. நான் நீங்க நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நான் பே பண்றேனே. Let me pay for the lunch. Pay for our lunch. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அப்படி சொல்றாங்க சிச்சுவேஷன். How much did you pay for the tickets? யாராவது தங்க டிக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம அப்படி கேட்போம் இல்லையா, எவ்வளவு நீ டிக்கெட் பே பண்ணேன்னு. How much did you pay for the tickets? இது வந்து இன்னொரு உதாரணம். Pay for. ஓகே, rely on. Don't rely on strangers advice. முன்னும் பின்னும் தெரியாதவங்க நம்மள்ட்ட வந்து ஏதாவது சொல்றாங்க, அட்வைஸ் பண்றாங்கன்னா நம்ம சட்டுன்னு அதை நம்பிடக்கூடாது இல்லையா, நம்மள மிஸ்கைட் பண்றதுக்காக கூட இருக்கலாம். சோ அப்ப என்ன சொல்லுவாங்க, டோன்ட் ரிலை ஆன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அட்வைஸ். They rely on a well for drinking water. அவங்க அந்த கிணத்தை சார்ந்துதான் இருந்தாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. ஸோ தே ஹேவ் டு ரிலை ஆன். ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது, நம்பி இருக்கிறது. அப்ப எப்படி சொல்லுவோம், ரிலை ஆன்ங்கிற வார்த்தையை உபயோகிப்போம். நெக்ஸ்ட் வேர்ட், joke about. Don't joke about. அத பத்தி நீ கிண்டல் அடிக்காத, வேடிக்கை
காட்டாத, அது மாதிரி சொல்றது மாதிரி நக்கல் பண்ணாத, அது மாதிரி சொல்லுவாங்க. டோன்ட் ஜோக் அபவுட் தட். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸா நம்ம சேர்ந்து இருக்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் டீஸ் பண்ணிப்போம், கிண்டல் அடிச்சுப்போம். அப்போ வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டு ஜோக் அபவுட் தியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபார் prepositional verb joke about, we saw this sentence. Okay, first one was on rely on, now joke about. Consist of. The class consists of 50 students. நம்ம கிளாஸ்லயும் பார்ப்போம்ல எத்தனை பேர் ரோல்ல இருக்காங்கன்னு பார்க்கறது. The class consists of, எத்தனை பேர், consists of 50 students. So this is the prepositional verb which we are using over here. The atmosphere consists of more than 70% of nitrogen. இது வந்து நம்ம சென்டென்ஸா consist of ங்கற வேர்டுக்கு பார்க்கிறோம், prepositional verbக்கு பார்க்கிறோம் இந்த சென்டென்ஸை. Attend to, this is the last word which is given in our textbook. So attend to. The doctor attended to the patients day and night. இப்போ அதுவும் இந்த கொரோனா டைம்ல எத்தனையோ டாக்டர்ஸ் ராப்பகலா உழைச்சிருக்காங்க இல்லையா? So they had to attend to the patients, right? Day and night, ராப்பகலா உழைச்சாங்க. The doctors attended to the patients day and night. Day and night, ராப்பகலா உழைச்சிருக்காங்க, ராப்பகலா பார்த்துருக்காங்க இல்லையா இந்த பேஷண்ட்ஸ். ஸோ இது ஏன் நம்ம உபயோகிக்கிறோம்? அட்டெண்ட் டு அப்படிங்கிற prepositional verbக்கு ஒரு சென்டென்ஸ்க்கு நம்ம பார்த்தோம். ஸோ இனி கிளாஸ்ல prepositions, prepositional verbs பார்த்தோம். Preposition is a linking word that is used before a noun or a pronoun which shows relationship to the other words in a sentence, right? So above, under, beside, outside, inside, on top of, in front of, behind, between, around, up, down, through. So these are the various prepositional verbs. அப்புறம் types of prepositions அதை ரிவைஸும் பண்ணோம். preposition of time, எப்போ நடந்தது, எங்க நடந்ததுங்கிறதுக்கு preposition of place, preposition of movement, ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கிறதுக்கு which is used to describe the movement. இப்போ நம்ம ஒரு புக்கு கிடைக்கும்னா I went to the bookstore இந்த மாதிரி சொல்றோம். ஒரு நீச்சல் குளத்துல குளிச்சார் அப்படின்னா the swimmer jumped into the pool அப்படின்னு சொல்றோம். So it denotes the movement. So 3 types of prepositions பார்த்தோம். Prepositional verbs யும் பார்த்தோம். Verbs usually followed by prepositions before the object of the verb. It's called prepositional verb. Okay. யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே, இதோட நான் இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் செக்ஷனோ இல்ல சாப்டரோ நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.